ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? 11 பேர் அதே அமர்நாத் யாத்திரிகர்கள் கொல்லப்பட்டார்கள். 2002 நவம்பர்ல தெற்கு காஷ்மீர்ல 19 பேர் கொல்லப்பட்டார்கள். 2003 புல்வாமாவில் 24 பேர் நந்தி மார்க்குங்கிற இடத்துல காஷ்மீர்ல கொல்லப்பட்டார்கள். காஷ்மீர் பண்டிட். 2005 அதே புல்வாமா மார்க்கெட்ல 16 பேர் கொல்லப்பட்டார்கள். 2006 குல்காம்ங்கிற இடத்துல 9 தொழிலாளிகள் கொல்லப்பட்டார்கள். 2017 பஸ்ல போயிட்டு இருந்தவங்க 8 பேர் கொல்லப்பட்டார்கள், யாத்திரிகர்கள். 2019 புல்வாமாவில் 40 பேர் பாராமிலிட்டரி பீப்புள் கொல்லப்பட்டார்கள். இப்போ பகல்காமில் 26 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். போர் இன்றைக்கு சூழல் நிறுவிக் கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் போர் சூழல் இந்தியாவிலும் பாகிஸ்தானத்திலும் இன்றைக்கு அந்தந்த நாடுகளில் இருக்கின்ற அதிபர்கள் அந்தந்த நாட்டில் ஏற்பட போகின்ற போர் நடவடிக்கைகளுக்காக ஒத்திகை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். சில இடத்துல பெகல்காமில் 26 பேர் கொல்லப்பட்டார்கள். அதற்கு பதிலடி கொடுப்பதற்காக 9 இடத்துல நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் ராணுவத்திற்கு கட்டளையிட்டு ராணுவம் 9 இடத்துல நேற்று தாக்கியிருக்கிறது. தமிழ்நாடும் தமிழ் மக்களும் பயங்கரவாதத்திற்கு எதிராக செயல்படும் நமது ராணுவத்தினரின் எல்லா நடவடிக்கைகளையும் பாராட்டி போற்றி தலை வணங்குகிறது. அதற்காக ஆபரேஷன் சிந்தூரி என்று அழைக்கப்படும் போர் நடவடிக்கைகளை மனப்பூர்வமாக தமிழ்நாடும் நானும் சேர்ந்து ஆதரிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் என்று நம்முடைய முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேற்று தனது ட்விட்டரில் அறிக்கையாக தெரிவித்திருக்கிறார்கள். பிரதமர் கூட நமது ராணுவ நடவடிக்கைகளை முழு அதிகாரம் வழங்கப்பட்டு எத்தகைய போர் நடவடிக்கைகள் எப்போது எந்த இடத்தில் மேற்கொள்ள வேண்டும் என்பதை ஆபரேஷன் சிந்தூரி ராணுவ நடவடிக்கைகள் இருக்கலாம் என்பது குறித்து அவர் நேற்று பத்திரிகைகளுக்கு சொல்லியிருக்கிறார்கள். அதேபோல இந்திய ராணுவம் பயங்கரவாதிகளை அடையாளம் காண்பது, எப்படி தண்டனை வழங்குவது என்பது குறித்து மட்டுமல்லாமல் யார் அவர்களின் பின்னால் இருந்து இயக்குவது என்பதை கண்டறிந்து பயங்கரவாதம் அமைப்பு இதுவரை காணாத அளவு தண்டனை வழங்கப்படும் என்று பிரதமர் கூறியிருக்கிறார். இந்தியாவும் உறுதியாக தெரிவிக்கும் உலகம் தெரிந்து கொள்ளும் அளவிற்கு இந்தியா உறுதியாக தெரிவிக்கவும் உலகம் தெரிந்து கொள்கின்ற அளவிற்கு ஒரு தனிப்பட்ட மதத்திற்கு மீது தாக்குதல் என்றல்லாமல் பயங்கரவாத இயக்கம் அதனுடைய ஆதரவாளர்கள் மட்டுமே கண்டறியப்பட்டு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று திமுக தன்னுடைய கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் நான் தெரிவித்திருக்கிறேன். ஆகவே ஒரு பர்டிகுலர் ரிலிஜனை மனசுல வச்சுட்டு எந்த நடவடிக்கையும் இருக்கக்கூடாது என்பது அது மாதிரி அதுக்கு அவாய்ட் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு கிளீனா சொல்லியாச்சு. ஸோ இந்த குழுவுக்கு இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பிரதமர் ராஜ்நாத் சிங், அதே போல வெளியுறவுத்துறை அமைச்சர், பைனான்ஸ் மினிஸ்டர், பாராளுமன்ற அலுவலர் துறை அமைச்சர் எல்லாரும் வந்திருந்தாங்க. எல்லா கட்சிகளும் வந்தாங்க. எல்லா கட்சிகளும் யாரும் கன்ஃபரன்ட் பண்ணல. காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் இன்னும் ஒரு கட்சி 2-3 கட்சி பிரதமர் ஏன் இந்த குழுவுக்கு வரல? இது முக்கியமான செக்யூரிட்டி பற்றி இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு குறித்து பேசப்பட வேண்டிய மிக முக்கியமான காலகட்டத்தில் பிரதமர் வராது சரியில்லை அப்படிங்கறத லைட்டா சொன்னாங்க. அவரும் சொன்னாரு, நாங்களும் சொன்னோம். எல்லாரும் ஒற்றுமையா இருந்து ஒரே குரல்ல இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு கருதி எல்லோரும் ஒரே மாதிரி தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தார்கள்.
சார், அதாவது நேற்றைக்கு தாக்குதல் நடந்திருக்கு, இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டங்கள் நடந்திருக்கு. இதுல பேசுற ராஜ்நாத் சிங் உங்களுக்கு என்ன சொல்றாரு? நேற்றைக்கு தாக்குதல் தீவிரவாதத்துக்கு எதிராக நடத்தப்பட்ட அந்த தாக்குதல் கட்டாயத்தின் காரணமாக நடத்தப்பட்டதா அல்லது ஏற்கனவே திட்டமிடப்பட்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறதா? ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏற்கனவே பல முறை தீவிரவாத தாக்குதல் நடத்திருக்கு. ஆனா இந்தியா இது கொண்டு ஒரு ரீடாலியேட் தாக்குதல் நடத்தல. எதனால இது நடத்தப்பட்டது அப்படின்னு நியாயப்படுத்தினாங்களா? இது என்ன சொன்னாங்க? இல்ல, பல முறை நடந்ததுன்னு சொல்லும் போது அது வந்து செக்யூரிட்டி போர்சஸ் கூட நடந்த சண்டை. அதாவது டெரரிஸ்ட் இயக்கம் வந்து ஆயுதம் வைத்திருக்கிறவங்க பயங்கரவாதிகள் வைத்திருக்கின்ற ராணுவ உறுப்பினர்கள் மீது தாக்கப்பட்டது. இது வந்து இன்னசென்ட் பப்ளிக், எதுவுமே அறியாத பொதுமக்கள் போனப்போ நடந்த மிகப்பெரிய அட்டாக்கு. இதுல வந்து 26 பேர் இறந்திருக்காங்க. இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. இது வந்து நாடு முழுவதும் இருக்கிற பொதுமக்கள் மிகவும் வருத்தமான இருந்த சூழ்நிலையில இந்த முடிவு எடுக்க வேண்டியது. தொடர்ந்து நடக்கக்கூடாதுங்கிறத அவாய்ட் பண்ணதுக்கான செய்யறாங்க. பிரதமர் வந்து ஏன் கலந்து கொள்ளணும் ஏதாவது சொன்னாங்களா? நாடாளுமன்ற கூட்டத்தை கூட்ட வேண்டும் ஒரு கோரிக்கை முன்பு வைக்கப்பட்டது, அதே கோரிக்கை வச்சிருக்காங்க. 1000 காரணம் இருக்கலாம். ஒரு அரசாங்கம் நடத்துகின்ற பொழுது இந்த சென்சிட்டிவ் இஷ்யூஸை டிஸ்கஸ் பண்றதுக்கு ஒரு பொது வெளியில டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. நாங்க கூட ஆட்சியில் இருந்திருக்கோம். இது மாதிரி சென்சிட்டிவ் இஷ்யூஸ் இருக்கும்போது சில மேட்டர்ஸ் சொல்லலாம், சில மேட்டர்ஸ் சொல்லக்கூடாது, சிலது சொல்லியும் சொல்லாமல் இருக்கலாம். ஆகவே இது வந்து மிக இப்ப போர் நடந்துட்டு இருக்குது. 2 ராணுவமும் ஃபீல்டில் இருக்காங்க, களத்தில் இருக்கின்ற பொழுது எது சொன்னாலும் தவறாயிடும். ஆகவே இது கேர்ஃபுல்லா கன்சிடர் பண்றது அரசாங்கம் செய்யறது கரெக்ட் தான். 22 மாசம் நடந்த 22 தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் பல கூட்டங்கள் நடந்தது. அப்பவும் அனைத்து கூட்டம் நடந்தது. அப்பவும் ஒரு நாடாளுமன்றத்துடைய சிறப்பு திட்டத்தை கூட்டணும் அப்படின்னு எதிர்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தினாங்க. ஆனா நடத்தப்படல. நேற்றைக்கு பிறகு ஒரு போர் சூழல் நீடித்துக் கொண்டிருக்க இந்த சூழலில் முக்கியமான இந்த பாதுகாப்பு தொடர்பாக நாடாளுமன்ற ஒரு கூட்டத்தை கூட்ட வேண்டும் அப்படின்னு எதிர்கட்சிகள் இன்னைக்கு நடந்த கூட்டத்தில் யாராவது முன்வைத்தீங்களா? நாடாளுமன்ற கூட்டத்தை கூட்டணும்னு முன்னாலே எனக்கு சொல்லியிருக்கோம், கடிதம்லாம் எழுதியிருக்கோம், எல்லா கட்சியும் சொல்லியிருக்குது. அது கூட்டப்படாமல் இருப்பதற்கான நியாயமான காரணங்கள் அரசாங்கத்தில் இருக்கலாம், அதனால கூட்டாமல் இருக்கலாம். பொதுவாக வந்து பொது வழியில் அது பாராளுமன்றம் கூட ஒரு பொது வழி மாதிரி தான் ஆயிடுச்சு. அது கன்ஃபைன்டா ஒரு க்ளோஸ் குவார்டர்ஸ் இதுல இருந்தால் கூட, ஒரு அறையில் இருந்தால் கூட பாராளுமன்றத்தில் பேசுறது வெளிப்படை எல்லாம் வெளியில போகுது. ஆகவே சென்சிட்டிவ் இஷ்யூஸ் இது போல இடத்துல பேசக்கூடாதுங்கிறது சாதாரண நடைமுறையில் இருக்கிறது. நம்ம எல்லாருடைய இன்ட்ரெஸ்ட்ல அதை செஞ்சிருக்கலாம். குறிப்பிட்ட மதத்தை வந்து பெரிதுபடுத்தக்கூடாதுன்னு சொல்லி திமுக சார்பில் பேசிட்டு அதுக்கு வந்து ஆளுநர் தரப்புல என்ன சொல்றாங்க? உடனே இது பார்லிமெண்ட் மாதிரி பதில் சொல்ல மாட்டாங்க. இதை வான் பண்றோம். திராவிட முன்னேற்ற கழக சார்பில் ஒரு அரசாங்கம் வந்து ஒரு தனிப்பட்ட மதத்துல சார்ந்து பேசக்கூடாது வான் பண்றோம். ஏன்னா பொதுவா மதத்தை பத்தி மதம் சார்ந்தே இந்த அரசாங்கம் பேசிட்டே இருக்குது, அதுக்கு ஃபாரா நடந்துட்டு இருக்குது. அதனால மதச்சார்பு இல்லாம நீங்க இருக்கணும் அப்படிங்கறத நான் வான் பண்றேன். திமுக சார்பில் வான் பண்றேன். மொத்தம் அபிஷியலா 26 பேர் தான். அதுல ஒரு ஃபாரினர் இருக்காங்க. அபிஷியலா 26 பேர் தான். அதை கடந்து பாதுகாப்புத்துறை அமைச்சரோ வேற யார் பிரதமரோ யாரும் இதுவரை சொல்லல. நீங்க தான் சொல்றீங்க அந்த மாதிரி. 25 பேர் உயிரிழந்திருக்காங்க. ஒருத்தர் வந்து ஃபாரினர். புள்ளி விவரங்கள் தகவல் சொல்லல, அரசாங்கம் சொல்லல. அது நடந்திருக்கலாமா இல்லையாங்கிறது கூட இன்னும் சொல்லல, தெளிவா சொல்ல. தீவிரவாதிகள் மனிதர்கள் தானே. இல்ல போர் மூண்ட சூழ்நிலை தான் இப்ப இருக்குது. அந்த சூழ்நிலைகள் இப்போ இருந்துட்டு இருக்குது. அதை தணிப்பதற்காக எந்த நடவடிக்கையும் எடுக்கல, இந்திய அரசாங்கம் எடுக்கல.
எடுக்க வேண்டிய அவசியம் இதுவரைக்கும் ஏற்படல. So, இன்னும் மீண்டும் தீவிரவாதிகள் மீது தாக்குதல் நடக்கும்னு ஏதாவது அனைத்து கட்சி தலைவர் கூட்டத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. இல்ல அவங்க இது வந்து ஆட்டோமேட்டிக்கா நடக்க வேண்டியது. தீவிரவாதிகள் அட்டாக் பண்ணா அதை ரிட்டாலியேட் பண்ண வேண்டியது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை. So, இந்த போர் சூழலை தணிப்பதற்கு நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற அந்த பதட்டமான ஒரு சூழ்நிலையை தணிப்பதற்கு அரசு என்ன நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பதட்டம் தணிப்பதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. இப்ப பதட்டம் நிலையை கொண்டிருக்கிறது. ரெண்டு போர் வீரர்களும் ரெண்டு அரசாங்கத்தினுடைய ராணுவமும் களத்தில் இருக்காங்க. இப்ப போரை எப்படி தவிர்க்கிறதுன்னு எப்படி யார்கிட்ட பேச முடியும்? ரெண்டு பேருமே போர்க்களத்தில் இருக்காங்க. ராணுவத்துக்கு முழுசா அதிகாரம் கொடுத்தாச்சு. இவர் பிரதமர் கையில அதிகாரம் கிடையாது. ராணுவத்திற்கு நீங்க இந்த மேட்டரை பொறுத்த வரைக்கும் நீங்க டீல் பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். இடத்தை சூஸ் பண்றது, டார்கெட்டை சூஸ் பண்றது, எந்த நேரத்தில் அட்டாக் பண்றது எல்லாமே அவங்களுக்கு கொடுத்தாச்சு. அதனால இப்ப பிரதமரோ அரசாங்கமோ பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும், பகல்காம் இஷ்யூவை பொறுத்த வரைக்கும். இந்த இஷ்யூவை பொறுத்தவரை அரசு எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று எதிர்கட்சிகள் பெருமைப்படுகிறார். அரசு எப்படி செயல்பட வேண்டும் என்பது அவங்களுக்கு தெரிஞ்சு சரியா நடக்கிறத நாங்க கன்ஃபரன்ட் பண்ணல. எந்த மேட்டரையும் அரசாங்கம் இப்படி செய்யறது தவறுன்னு நாங்க சொல்லல. ஒரே ஒரு மேட்டரை வான் பண்றதுன்னா எப்போதும் மதவாதம் பற்றி மதவாதம் பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த பிஜேபி அரசு இந்த ஒருதலை பட்சமா இது மாதிரி ஒரு முடிவு போயிடாதீங்க அப்படின்னு வான் பண்றது திமுகவுடைய கடமை நாங்க செஞ்சோம். Please tell me. No, the party meeting has been conducted under the leadership of Rajnath Singh, Defence Minister. Almost all the leaders of the party have discussed the matter, and everybody has joined together. And India as a one, all the leaders as one among with the party, the ruling party as well as opposition. Everybody stood together in one voice, spoke in one voice to support the government.